தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. ஏய் சின்னவன் பெரிய படாம பத்திரிக்கை வந்திருக்காடாவா? என்ன சித்தப்பு எல்லாம் சேமமா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வாரமா எங்க பல்லு புடுங்க போயிட்டியாடான்னு ரொம்ப டீசென்ட்டா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு கண்டென்ட் தாரவாத்து கொடுக்கறதுக்கு தான் மார்வெல் இருக்கிறானே. சரி ஏதாச்சும் அல்டிமேட்டா தூக்கி சொல்லி இருக்கானான்னு பார்த்தா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் நேத்து இறக்கி விட்டுருக்கான். இதுல அந்த லைவ்ல டூம்ஸ்டே கிளாக் வேற ஓடுமே, அதுல வேற ஏதோ சம்பவம் பண்ணி விட்டுருக்கானா. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு நம்ம ஆண்டவர் சொல்ற மாதிரி சத்தியமா இந்த டேட்ல டூம்ஸ்டே ட்ரெய்லர் வர நான் எதிர்பார்க்கல. முட்டை ஒன்னும் சும்மா சூரா மாசா இருக்குது. என்ன 2 விரலால பிடிக்கிற சீக்வன்ஸ்லாம் நான் எப்படி கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் ஃபேன்ஸுக்கு போட்டு காட்டினானுங்க. அதை வேற இன்னும் 2 யூடியூபர்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருந்தானுங்க. சரி இப்படிதான் சீன் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தா என்னடா இது? கெவின் மாமா இங்க வாயா. என்ன இது 400 மில்லியன் பட்ஜெட் VFX ஆயா இது? உங்களை எவன்டா VFX முடிக்காம ட்ரெய்லர்ல இருக்க சொன்னது? எப்படியோ டூம் தரிசனம்னா டூமோட ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் ரிட்டர்ன் ஆனதுல இருந்து சாங்சியோட சண்டையில இருந்து எக்ஸ்மேனோட அழிவு வரைக்கும் எல்லாத்தையும் இந்த ட்ரெய்லர்ல காட்டியிருக்கானுங்க. அண்ட் டூம் இஸ் ஆல்வேஸ் ஸ்பீக். இந்த VFX மட்டும் கொஞ்சம் மாத்தி இருக்கலாம், மத்தபடி ட்ரெய்லரை சூற விட்டானுங்க. அண்ட் இந்த வீடியோல அந்த ட்ரெய்லர்ல என்னென்ன குறியீடுகள் வச்சிருக்கானுங்கன்றத நம்ம ஆராய போறோம். ஏகப்பட்ட ட்ரெய்லரோட ஷார்ட்ஸ்ல இருந்து நிறைய கேரக்டர்ஸ் தூக்கி இருக்கானுங்க. அது என்ன ஏதுன்றதையும் இந்த ஒத்த வீடியோல மொத்தமா பார்த்தலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலோட சித்தப்பா ஜாயின் பண்ணலாம், மறக்காம கீழ இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுவாங்க. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500K ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டரை புக் பண்ணி மொத்த டிக்கெட்டையும் கொடுத்து உங்க கூட உட்காந்து நான் அந்த படத்தை பாக்குறேன். சோ எனிவேஸ் வள கொலகலன்னு பேசாம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான மொர்ட் ட்ரெய்லரை தட்டி தூக்க தயாரா? எல்லாரும் வருத்தரிச்ச அதே மாவை நம்மளும் போட்டு அரையாண்டா. அதனால புதுசா அந்த ட்ரெய்லர்ல என்ன காட்டியிருக்கானுங்கன்றத மட்டும் பார்ப்போம். ஆல்ரெடி இந்த ட்ரெய்லரை பத்தி நம்ம பேசியிருப்போம். அதனால அந்த ட்ரெய்லரை பார்த்ததுல பெருசா எனக்கு எந்த சர்ப்ரைஸும் தெரியல. ஒரே ஒரு ஐட்டம் நம்ம லோக்கி மாமா தான். அண்ட் அப்படியே ட்ரெய்லரை திறந்தோம்னா நம்ம அண்ணன் சார்ல்ஸ் சேவியரோட அந்த யூனிவர்சிட்டியை தான் காட்டுறாங்க. அந்த டீடைல் வெங்காயம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் சேவியர் ஸ்கூல் ஆஃப் கிஃப்டட் சில்ட்ரன்ஸ் நியூட்டன் குழந்தைகளுக்காக நம்ம சார்ல்ஸ் சேவியர் நடத்துற ஸ்கூல். இப்போ நம்ம சார்ல்ஸ் சேவியர் கிட்ட வந்தோம்னா மனுஷன் ஏரியாவே மொட்டத்தனமான அடிகளோட தான் இருக்குது. அதை அப்படியே தட்டி விட்டு மேலண்டால பார்த்தோம்னா இந்த மனுஷன் வேற ஒரு பிளானட் அழியறத கண் கூட பாத்துக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு இன்கர்ஷன் அப்படின்ற ஒரு மேட்டர் நடக்குது. அண்ட் அப்படி நடக்கும்போது இன்னொரு யூனிவர்ஸ் அழியும் போதுதான் நம்ம யூனிவர்ஸ் காப்பாற்றப்படும்ன்றத மனுஷன் எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அவரோட எக்ஸ்மேன் அங்க அனுப்பி விட்டு மொத்த பேரையும் மட்ட அடிக்கிறாரு. அது ஒரு விரக்தியோட பார்த்து மனுஷன் சங்கட்ட குஸ்காவறாரு. இந்த ஷாட்லயே அந்த பிளானட்டோட லே அவுட் உங்களுக்கு தெரியும். அண்ட் எதனால எர்த்த எல்லாரும் அங்க டார்கெட் பண்ணி அழிக்கணும்னா எர்த் தான் நம்ம யூனிவர்ஸோட சென்ட்ரல் பார்ட் மார்வல் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும். மார்வல் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எர்த்த அழிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த யூனிவர்ஸோட சென்ட்ரல் பார்ட் அழிஞ்சு போயிருது. இன்கர்ஷன் நடக்கும்போது எர்த் அழிச்சா மொத்தமா அந்த யூனிவர்ஸ் அழிஞ்சிரும். எப்படி லைட்டா இந்த கான்செப்டே கோளாறுத்தனமா தான் இருக்கும். இந்த ரியல் லைஃப் லாஜிக் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு ஃபிக்ஷனலா ஒரு கதையா பார்த்தா மேஜாவா இருக்கும். அண்ட் அப்படியே ஃப்ரேமை கட் பண்ணி நம்ம டூமுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறானுங்க பாரு. மாமா என்ன மாமா இது பயங்கரமா இருக்கீங்க மாமா. அண்ட் மனுஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எக்ஸ்மேனோட அந்த மேன்ஷன் முன்னாடி தான் நிக்கிறாரு. அதே பூந்தொட்டி, அதாவது அந்த தண்ணி எல்லாம் ஃபவுண்டைன் மாதிரி ஒன்னு வருமே, அந்த ஐட்டம் அங்கதான் பின்னாடி இருக்குது. இங்க ஒரு ஃபைட் சீன் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது தாரு கூட நடக்கிற ஃபைட் சீனும் இந்த இடத்தும் ஒரே இடத்துல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி ஒரு ஃபைட் சீன் லீக் ஆயிருந்தது. மொத்த HD குவாலிட்டி நினைக்கிறேன் பிக்சல் குவாலிட்டில ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த பிக்சல் குவாலிட்டி HD குவாலிட்டியா மாத்தி ஏதோ ஒரு சித்தப்பு எடுத்து போட்டிருந்தா அப்படி அந்த ஃபைட் சீனும் இதே இடத்துல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா கலர் கிரேடிங்லாம் பாருங்கடா, என்னோட சூப்பரா இருக்குடா. இந்த சூட்டை CGI-ல செலவு பண்ணாம பிராக்டிகல் சூட்டா கொடுத்திருக்கானுங்க. பங்கமா இருக்குது, சூற கொடுத்து அம்மா யாரா நீங்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வருது, இந்த நாள் முடியறதுக்குள்ள நம்ம எல்லாரும் மனசை கல்லாக்குற ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு. பழைய அயன்மேன் வாய்ஸ்ல டப்பிங்லாம் தமிழ் டப்பிங்லாம் சூற விடுறானுங்கப்பா. சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம அவெஞ்சர்ஸ் கிட்ட நம்ம டாக்டர் டூம் ஒரு இந்த முடிவு எடுக்க சொல்றாருன்னு நினைக்கிறேன். டாக்டர் டூம் அவெஞ்சர்ஸ் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதை இந்த ட்ரெய்லர்லயே வச்சிருப்பானுங்க, பட் அதை மறைச்சு வச்சிருக்கானுங்க. அது என்னன்றதை அடுத்தடுத்து பார்ப்போம். அப்படியே சைஸா மூவ் பண்ணி புது அவெஞ்சர்ஸ் டவரை காட்டுறானுங்க. இது நம்ம யூனிவர்ஸ். எவனாவது பைத்தியகாரத்தனமா இந்த கதை வேற யூனிவர்ஸ்ல நடக்குதுன்னு சொன்னா சாணி முகனும் செருப்பாலே அடிப்பேன். அவெஞ்சர்ஸ் டவர் என்னதான் காமெடியா இருந்தாலும் உள்ள நடக்கிற போற மேட்டரே மொட்டத்தனமானது. அங்க நம்ம ஃபென்டாஸ்டிக் 4ல இருக்கிற 4 பேரும் நம்ம தோரும் உள்ள இறங்கி வரானுங்க. அப்படியே வந்து பார்த்தா நம்ம தண்டர் போல்ஸ் பிளஸ் ஃபால்கன் அண்ட் ஆன்ட்மேன் இவனுங்க எல்லாரும் இருக்கிறானுங்க. இந்த ஷாட்ல அப்படியே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்டர் இருக்குது. மொத மேட்டர் 3 யூனிவர்ஸ் கொலைட் ஆக போகுது. அதுக்காக 3 எர்த்த இலுமினாட்டி சிம்பிள்ல வச்சிருப்பானுங்க. ஐ மீன் முக்கோண சிம்பிள்ல வச்சிருப்பானுங்க, வேற எதுவும் கிடையாது. அண்ட் இந்த 3 யூனிவர்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு கொலைட் ஆக போகுது அப்படிங்கறதையும் அண்ட் அது எப்போ கொலைட் ஆக போகுதுன்ற டைமரையுமே பக்கத்துல வச்சிருப்பானுங்க. சோ இன்கர்ஷனுக்கான டைமிங் இஸ் அபிஷியலி கன்ஃபர்ம்ட். பட் எத்தனை நிமிஷத்துக்குள்ள நடக்க போகுதுன்னு தான் தெரியல. 28 நிமிஷம் 7 செகண்ட்ன்றது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. அண்ட் அதுக்கு முன்னாடி எத்தனை மணி நேரங்கள் போட்டிருக்குன்றது நமக்கு தெரியல.
ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல எப்ப அழிய போகுது, எப்ப நம்ம பைபிள் எல்லாம் வர போறான், எப்ப கேலக்டர்ஸ் எல்லாம் வர போறான்றதுக்கு ஒரு டைமர் போட்டு விட்டுருப்பானுங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இன்கர்ஷன் டைமரும் ஓட போகுது, இன்கர்ஷன் கிளாக். அண்ட் இந்த இடத்துல டாக்டர் டூம் இருக்கான்னு சொன்னா சத்தியமா ஒரு பயம் நம்ப மாட்டீங்க. ஆனா கரெக்டா இந்த 2 ஃப்ரேம்லயுமே ஒரு ஷாட் மிஸ் ஆகுது. செகண்ட் ஃப்ரேம்ல நம்ம தோர் பைபிள்ல எல்லா அவெஞ்சர்ஸ் கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஆள் மிஸ் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த ஃப்ரேம் மொத்தமா ஃபில் ஆகவே இல்ல. அண்ட் அப்படியே ஃப்ரேமுக்கு வந்தோம்னா அந்த ஃப்ரேம்லயுமே நம்ம ரீட் மாமா மட்டும் தான் ஃப்ரண்ட்ல வர மாதிரி இருக்கும், மீதி 4 பேரும் அவங்க பின்னாடி வர மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஷாட்லயுமே நம்ம டாக்டர் டூம் ரீடு கூட சேர்ந்து நடந்து வரணும், இல்லனா ரீடுக்கு முன்னாடியே நடந்து வரணும். அந்த ஒரு இடம் மட்டும் அன்பேலன்ஸ்டா இருக்கு. இந்த 2 ஷாட்லயுமே நம்ம டாக்டர் டூம் வந்திருக்கணும். எனக்கு மட்டும் தான் இது தோணுதா இல்ல உங்களுக்கு இதே மாதிரி தான் தோணுதான்றத கமெண்ட்ல தட்டி விடுங்க. ஆர்எல்ஸ் அந்த ஃப்ரேமை சும்மா கூட விட்டுருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா நம்ம டாக்டர் டூம் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டவர்ல இருந்திருக்காங்க இந்த இன்கர்ஷன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி. அதை நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்திருப்போம். இப்போ இல்லன்ற பட்சத்துல லைட்டா இடிய தான் செய்யுது. அப்படியே தோர் பின்னாடி பேசிக்கின்னு இருக்காரு. நான் ஏகப்பட்ட போருக்கு போயிருக்கேன், நம்மளோட வலிமையானவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கேன், ஆனா அவனுங்க எல்லாம் செத்து போயிட்டானுங்க. அண்ட் இந்த போர் அதை விட பயங்கரமான போரா இருக்க போதுன்ற மாதிரி இன்கர்ஷனை வலியுறுத்துறாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணி உக்காண்டால நம்ம சூரி நெமோர் இவங்க எல்லாரையும் காட்டுவாங்க. அங்க நம்ம பெரியப்பா நெமோர் கிட்ட ஏதோ ஒரு மேட்டரை கேட்கறதுக்காக சூரி போயிருக்காங்க. அண்ட் அதே நெமோர் எதிர்த்து தான் இவங்க சார்ஜ் பண்ணி நிக்கிறாங்க, அவங்க ஷூட் அப் பண்ணிட்டு. நெமோருக்கு மேபி இந்த சம்பவம் பிடிக்காம இருக்கலாம், ஏன்னா அவரோட படைகளை வச்சு இவங்களுக்கு தாக்குறதுக்கும் ரெடி ஆகுறானுங்க. அண்ட் அந்த இடத்துல தண்டர் போல்ஸும் கூடவே நிக்கிறானுங்க. பட் இந்த இடத்துல ஒரு ஆள் மிஸ் ஆகுறாங்க, வேற யாரும் இல்ல, நம்ம ரீடு மாமா தான். ஃபென்டாஸ்டிக் ஃபோர் நிக்கிறாங்க, தண்டர் போல்ஸும் நிக்கிறாங்க, நம்ம சூரியக்கால இருந்து எல்லாரும் நிக்கிறாங்க, தோரும் ரீடையும் காணும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீக்வன்ஸ் அப்போ அவனுங்க டைரக்டா எக்ஸ்மேனோட யூனிவர்ஸ்க்கு போயிருக்கணும். மீதி இருக்கிற எல்லாரும் வக்காண்டால இருக்கிற நெமோர் கிட்ட வந்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். நெமோருக்கு ஏன் இவனுங்களை பிடிக்கல, சார்ஜ் எடுக்க நிக்கிறாரு. ஒருவேளை இந்த இடத்துல டாக்டர் டூம் நிக்கிறாரோ, எந்த கட்நோட்டத்துல பார்த்தாலும் அவன் என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கினே இருக்கிறான். அந்த பக்கத்து எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல பயங்கரமான சம்பவம் ஒண்ணு நடக்குது. சைக்ளாப்ஸ் மாமா வராரு, அவரோட காமிக் அக்யூரேட் சூட்ல என்ன மாதிரி இருக்காம்பா. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஷாங்சியும் கேம்பிட்டும் போட்டு பொல பொல பொலன்னு மாறி மாறி பொழகிறானுங்க. ஷாங்சி அடிக்க அவரோட குச்சியெல்லாம் தூக்கின்னு வந்து பொல பொலன்னு பொழகிறா அப்படி கேம்பிட்டு. என்ன லைட்டா சிஜிஐ தான் காமெடியா இருக்கு. அண்ட் இது எங்க நடக்குதுன்னா எக்ஸ்மேன்ஷன் குள்ளே. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மிஸ்டிக் அக்கா எலினாவா மாறி பொல பொலன்னு எலினாவா போட்டு பொழகிறா அப்படி. அண்ட் சார்ல்ஸ் மேக்னட்டோ பாக்குறதோட அந்த எக்ஸ்மேன் ஷாட்ஸ் எல்லாம் முடியுது. பட் இங்க நம்ம யூனிவர்ஸ்ல பயங்கரமான வேற சில சம்பவங்கள் நடக்குது. ரீசெண்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 3வது டீசர் இந்த டூம்ஸ்டேக்காக ரிலீஸ் பண்ணிருப்பானுங்களா, அவதார் ஃபயர் அண்ட் ஆஷா, அந்த அவதாரோட 3வது பார்ட் கூட சேர்ந்து அதுல நம்ம சூரிய பென் வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட், பென்னு மட்டும் இல்ல, பென்னு கூட சேர்ந்து தண்டர் போல்ஸும் பிளஸ் நம்ம சூஸ்டோம் அக்காவும் சேர்ந்து வந்து பாக்குறாங்க. அண்ட் இந்த ஒக்காண்டால ஒரு பேட்டில் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் நம்ம பையன் நேமோர் ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். வெறும் தர மட்டும் தான் தெரியுது, பேக்ரவுண்ட்லயே நம்மளால அதை பார்க்க முடியுது. மேபி மோசஸ் மாதிரி ஏதோ ட்ரை பண்றா அப்படி போல. அண்ட் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான பேட்டில் நடக்குது. நம்ம சூஸ்டோம்ல இருந்து நம்ம நேமோர் வரைக்கும் எல்லாருமே அவங்களோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. பேக்ரவுண்ட்ல பார்த்தா நம்ம சித்தப்பு ஜானி மாமா இப்படி இருக்கிறாரு. அவன் மருமவனை கெட்டி பிடிச்சிட்டு ஏதோ பேக்ரவுண்ட்ல அழியுது. ஒருவேளை அவன் பிளானட் அழியுதா, இல்லன்னா வேற பிளானட் அழியும் போது இவன் மருமவனை கெட்டி பிடிச்சுன்னு இருக்கிறானா. ஆனா பயங்கரமான கரிமூஞ்சி அடியெல்லாம் வாங்கின்னு வந்து அவன் மருமவனை கெட்டி பிடிச்சுன்னு இருக்கிறான். அது அவன் மருமவன் தான் எப்படி கண்டுபிடிக்கிறான்னா அவன் மண்டையை வச்சுதான். அதே பிளாண்ட் கலர் ஹேரு ஜானிக்கு, ஜானி அக்காக்கு, அக்கா பையனுக்கு எல்லாருக்குமே இதே ஹேர் தான். இங்க அழியுதா இல்ல அழிக்கப்படுதா இல்ல அவனுங்க யூனிவர்ஸே அழியுதான்ற ஒரு கன்றாவையும் நமக்கு தெரியல. அண்ட் இந்த ஷாட்ல நம்ம சூஸ்டம் அக்காவை மட்டும் தனியா காட்டுவாங்க. எனக்கு எவனோ சைடுல நிக்கிற எவனோ ஒருத்தனா அந்த ஃப்ரேம்ல இருந்து அழிச்ச மாதிரியே தெரியுது. மேபி அதுவும் டூமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பெரிய கை டூமை தாண்டி அந்த இடத்துல மறைக்க வேண்டியது இருக்குமா அப்படிங்கறது நமக்கு ஐடியா இல்ல. அப்படியே அங்க இருந்து மறுபடியும் எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்க்கு வந்தா இங்க நம்ம தோர் மாமா மொரட்டு சம்பவம் பண்றாரு. சாலா நீ எவனா வேணா இரு, எவ்வளவு பெரிய கையா வேணா ஒன்ன நான் பொழகிறேன் நான் டூமை நோக்கி சார்ஜ் பண்ணின்னு வராரு. அவரோட ஸ்டோம் பிரேக்கரை அவன் கிட்ட 7 கிலோ ஸ்டீல் இருக்கு, எடுத்து 1 ஓட்டானு ஏன் அப்படின்னு வரும்போது வெறும் 2 விரல்ல புடிச்சிட்டா அந்த சார்ஜ் பண்ணி வர ஸ்டோம் பிரேக்கரை. அது ஸ்டோம் பிரேக்கரியா, ஏதோ கால் தட்டி பண்ணு பொங்கல் சாப்பிட்டு போற மாதிரி பண்ணிட்டு போற. 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரே ஒரே அடியில போட்டு தானோஸோட நெஞ்சிலே சுரணும்டா. அதை வச்சு 2 விரல்ல எப்படா பண்ண, 2 விரல்ல என்னடா பண்ண. அந்த ஃப்ரேம்ல நம்ம அண்ணன் டூம் கையில ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கு. அது என்ன சிம்பிள் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சு நான் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதே சிம்பிளை நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். இவனுங்களோட லைட் ஷோ போட்டதுல இருந்து ஏகப்பட்ட டீசிங் வரைக்கும் இந்த சிம்பிளை நிறைய இடத்துல காட்டுறானுங்க. ஏதோ ஜப்பனீஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது. என்னடா தார பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ஷாட்ல. விஎஃப்எக்ஸ் முடியவே இல்லைங்க முழுசா, அதை அப்படியே எடுத்து போட்டிருக்கானுங்க. காமெடியா இருக்கு. 400 மில்லியன் பட்ஜெட் விஎஃப்எக்ஸ், அதாவது விஎஃப்எக்ஸ்க்கு மட்டும் 400 மில்லியன் ஒதுக்கி இருக்கானுங்க. என்ன வெங்காயத்துக்கு ஒதுக்குனானுங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட்
ஃபுல் ஃபிளெஜ்டா முடிச்சிட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டா கொடுங்கடா. லைட்டா அங்கங்க தான் பிசுறு தட்டுது, மத்தபடி எல்லாமே ஓகே தான். அப்படியே அங்க இருந்து வந்தா நம்ம லோக்கி மாமா. லோக்கி மாமா நீ என்ன டிவில இருக்கிற? அதுவும் இப்போ டிவியை வச்சிருக்கிறவனுங்க அவனுங்களுக்காக உருவாக்குன ஐடி கார்டு, அதுலயே லோக்கி இருக்காரு. பேக்ல பார்த்தாலே தெரியும் அந்த இக்ட்ரஸல் ட்ரீயோட பிரான்ச் மாதிரி போகும், அதை கூட சிம்பிளா வச்சிருப்பானுங்க. லைக் நிறைய ஆபீஸ்ல கூட தந்திருப்பானுங்க ஐடி கார்டெல்லாம் என்ட்ரிக்கு போடுறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு ஐடி கார்டை நம்ம லோக்கி கொடுத்திருக்கானுங்க. பட் லோக்கி எப்படி இங்க, அதுவும் அவரோட கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு இவன் என்ன பண்றாங்க? அதுவும் இது டிவியை மாதிரி எனக்கு தெரியல. மேபி ஸ்டீவோட வீட்ல இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழும்புது. அண்ட் அந்த விண்டோ, அந்த கலர் கிரேடிங்ஸ், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டீசர் ஒன்று விட்டுருப்பானுங்களா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கானது, அதுல நம்ம கேப்டன் அமெரிக்காவோட வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நீர் அங்க என்ன இளவுக்கு போய் போனீரு. சோ ஏதோ ஒண்ணு பெருசா வருதுன்னு தெரிஞ்சுக்கின்னு நம்ம அண்ணன் ஒவ்வொரு இடமா தாவின்னு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த பிரான்ச்சை இவன் விட்டா எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த பிரான்ச்சை விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பட் எல்லா இடத்துக்கும் போய் இவனால இன்டராக்ட் பண்ண முடியுதோ? எஸ் அப்கோர்ஸ், கண்டிப்பா அந்த ஒரு மேட்டரா தான் இருக்கணும். ஏன்னா அதை விட்டா வேற வழியே கிடையாது. அப்ப நம்ம லோக்கியானால எல்லா பிரான்ச்சுக்கும் போயிட்டு இன்டராக்ட் பண்ண முடியுது. அந்த பிரான்ச்சை தான் கையை விட்டா மொத்தமா அழிஞ்சிருமே. அழிஞ்ச பிரான்ச்ல இவன் போய் எந்த பிரான்ச்சுக்கு போய் எந்த யூனிவர்ஸுக்கு போய் ஸ்டீவா பார்த்திருப்பான். அப்ப கண்டிப்பா அண்ணனால இன்டராக்ட் பண்ண முடியுது. சம்பவம் இருக்கோ? பேக் டு பேக் சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் வச்சிருக்கானே அடுத்த சாட்டே நம்ம கிறிஸ் இவான்ஸ் மாமா ஸ்டீவ் ராஜர்ஸ் கெட்டப் பயங்கரமா இருக்குது. என்னடா அது, அவன் ஜாக்கெட்டையும் போட்டுன்னு வந்து அப்படியே தோர் முன்னாடி நிக்கிறான். தோர் சத்தியமா இதை நம்ப முடியல. சாலா யாரா நீனு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சிப்புக்குள்ள, அதுவும் எப்படியே ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட சிப்புக்குள்ள. அப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எவனோ போயிட்டு ஸ்டீவை கூட்டு வந்திருக்கான். எவன்டா அவன்? கண்டிப்பா அது லோக்கி தான். ஏன்னா லோக்கி ஸ்டீவ் ராஜர்ஸோட இடத்துல இருக்கிறான். அப்ப ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கும் லோக்கிக்கு கனெக்ஷன் இருக்கு. லோக்கிக்கும் அப்ப லோக்கி கூட்டு வந்திருக்கான். ஸ்டீவ் எப்படி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஷிப்புக்குள்ள வந்தாரு. அப்ப ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஷிப்புக்கும் லோக்கிக்கும் அப்புறம் நம்ம யாரு ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. சொல்லும் போதே கூசுப்பாங்க. எனக்கு இந்த படத்துல எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. ஸ்டீவ் காட்டுனா அது ஒரு மாதிரி ஆகுதுடா. எனக்கு ஒரு மாதிரி ஆர்காசத்துல குதிக்கிறேன்டா நானு. சத்தியமா இல்லடா, சத்தியமா இல்ல. என்ன யாராவது கொண்டு போடுங்க. நம்ம தோர் ஸ்டீவை பார்த்துட்டு இதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு அந்த மியால் நேர தூக்கி நீட்டுறாரு. மியால் நேர் வெரிஃபிகேஷன். அப்ப நம்ம ஸ்டீவ் அந்த மியால் நேர கூப்பிட்டு தான் கையில வச்சதுக்கு அப்புறம் ஐம் ஸ்டில் வொர்த்தின்ற மாதிரி ஒரு லுக்க விட்டு மொத்த ட்ரெய்லரையும் முடிக்கிறானுங்க. அந்த இடத்துல நம்ம தோர் மாமா சந்தேகப்பட்டதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு, இது மிஸ்டிக்கா இருக்குமோ, மிஸ்டிக் ஸ்டீவோட கெட்டப் எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற நினைப்புல நேரம் நீட்டி முடிஞ்சா இதை கூப்பிடுறா பாப்போன்ற மாதிரி காட்டியிருக்கலாம். ஒரிஜினல் ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு இதை கூப்பிட தெரியும்ன்ற மாதிரி கூட பாத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது நம்ம பிரம்மையா இருக்குமோ, இல்லைன்னா இவன் வேற யூனிவர்ஸ்ல இருக்கிறவனா அந்த ஒர்த்தி இல்லாத ஸ்டீவா இருப்பானோன்ற மாதிரி பாத்துருக்கலாம். ஏன்னா நம்ம அண்ணனுக்கு தெரியும் இவருக்கு வயசாயிடுச்சு, பைபிள்ல ரிட்டையர் ஆயிட்டான் அப்படின்னு. ஆனா திரும்ப எங்க வந்து நிக்கும் போது எனக்கு சந்தேகம் வரதா செய்யும். சம்திங்ஸ் பிக் இஸ் ஹேப்பனிங் டா தம்பிகளா. அந்த ட்ரெய்லர்ல இவ்வளவுதான் காட்டியிருக்கானுங்களான்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் பேசாத விஷயங்களை எடுத்து நான் பேசியிருக்கேன். ஏன்னா அரைச்சமாவே அரைக்கிறதுக்கு நான் என்ன சாதா கமெண்ட்ரி இல்லப்பா, மாஸ்டர் கம்யூனிட்டி. அண்ட் ஃபைனல் டைட்டில் கார்டுல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு தமிழ் எழுதி வச்சிருக்கானுங்க. பயங்கரமா இருக்கு. வெறும் தமிழ் ட்ரெய்லர்ல தான் அப்படி எழுதி இருக்கு, எல்லா ட்ரெய்லர்லயும் அப்படி எழுதல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கவர் பண்ணாத மேட்டர்கள்லாம் நான் கவர் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். நான் மிஸ் பண்ண ஏதாவது டீடைல்ஸ் இருந்ததுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல தட்டி விடுங்க. நானும் படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த பிரேக் டவுன் பத்தினா உங்களோட தாட்ஸ் அண்ட் பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டு அந்த லைக் பண்ணி அடிச்சு தெறிக்க விட்டு போங்க. அடுத்து ஒரு தாறுமாறு தரடி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலா வருங்க.